Example பாருங்க. Suppose that there are some eggs in a tray. If 6 eggs are taken out from it and still 10 eggs are remaining, how many eggs are there in the tray? என்ன சொல்லியிருக்காங்க? There are some eggs in a tray. ஒரு ட்ரேல வந்து கொஞ்சம் எக் இருக்கு. இஃப் 6 eggs are taken out, அப்படின்னா என்னது? அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ் இருக்கு. அந்த எக்குலேருந்து ஒரு 6 எக் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க? 10 eggs இருக்கு. அப்போ ஹவு மெனி எக்ஸ் ஆர் தேர் இன் த ட்ரே? அப்போ அந்த ட்ரேயில் எத்தனை எக்ஸ் இருக்கும்? அதுக்கு ஆன்சர் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எத்தனை எக்கு அந்த ட்ரேயில் இருக்குங்கிறது தெரியாது. அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, தெரியாததுக்கு ஒரு வேரியபிளில் வச்சுப்போம் எக்ஸ். நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 6 eggs ஆர் டேக்கன். அப்போ அதுலேருந்து ஒரு 6 எக்கை வந்து எடுத்துடுறாங்க. அப்போ எடுத்துடுறாங்கங்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 6. இந்த மொத்த எக்குலேருந்து ஒரு 6 எக்கை எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 6. இப்போ எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது? ரிமைனிங் வந்து 10 எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ்லேருந்து 6 எடுத்ததுக்கப்புறமா இருக்கக்கூடியது 10. சரிங்களா? அப்போ நம்ம ஈக்குவேஷனை எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் மைனஸ் 6 மொத்த எக்குலேருந்து 6 எக்கை மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி நமக்கு கிடைக்கிறது 10 எக்குங்கிறத நம்ம இங்கே எழுதிடுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே எத்தனை எக் இருந்தால் அதில் 6 எக்கை எடுத்ததுக்கப்புறம் அங்கே 10 எக்ஸ் இருக்கும்? இங்கே 16 இருக்கணும். இப்போ 16 இருந்துச்சுன்னா தான் அதில் 6 மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். அப்போ நமக்கு அந்த ட்ரேயில் மொத்தம் எத்தனை எக்ஸ் இருந்திருக்குது? 16. நம்பர் ஆஃப் எக்ஸு எக்ஸ்ன்னு வச்சுமா, அந்த எக்ஸோட வேல்யூ இப்போ என்ன ஆயிடுச்சு? 16. அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸு அங்கே ட்ரேயில் இருந்த மொத்த எக் எத்தனை? 16. சரியா? இப்படி தான் நம்ம வந்து தெரியாததுக்கு எக்ஸ்ன்னு வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.1 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.2 பாருங்கள். ஆதித்யன் அண்ட் முகிலன் ஆர் பிரதர்ஸ். ரெண்டு பேரும் யார்? பிரதர்ஸ். ஆதித்யன் வந்து P years old and முகிலன் is elder to ஆதித்யன் by 6 years. Write an algebraic statement for this and find the age of முகிலன் if ஆதித்யன் is 20 years old. ஓகேவா? ரெண்டு பேரும் பிரதர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ ஆதித்யனோட ஏஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? P years. அப்போ ஏஜ் ஆஃப் ஆதித்யன் வந்து P yearsன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது ஏஜ் ஆஃப் முகிலன். முகிலன் வந்து எல்டர்னா என்னது? மூத்தவன். எல்டர் டு ஆதித்யன் பை 6 years. அப்போ ஆதித்யனை விட 6 years மூத்தவனாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏஜ் ஆஃப் முகிலன் இஸ் ஈக்குவல் டு இவன் ஆதித்யனோட ஏஜ் கூட நீங்கள் 6 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா 6 years வந்து எல்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ P + 6 தான் வந்து முகிலனோட ஏஜ். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் முகிலன் இஃப் ஆதித்யன் இஸ் 20 years old. அப்போ ஆதித்யன் வந்து 20 இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பியோட வேல்யூ என்னன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இஃப் P = 20, அப்போ இங்கே 20 வயசாக இருந்துச்சுன்னா முகிலனோட வயசு என்ன? அப்போ ஆதித்யனோட வயசு 20. அப்போ P20 நீங்கள் போட்டுட்டிங்கன்னா 20 + 6 எத்தனை? 26 years. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ தெரியாதது நம்ம வேரியபிளாக வச்சுக்குவோம். அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த வேரியபிள் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே P இருக்கு இல்லையா? இந்த Pயோட வேல்யூ 20ன்னு போட்டதுனால P + 6 நம்ம 20 + 6ன்னு எழுதிடுவோம். அப்போ 20 + 6 26 years. அவ்வளோதான். எக்ஸசைஸ் 2.1 பாருங்கள். fill in the blanks. The letters A, B, C, D, X, Y, Z ஏலேருந்து ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் ஆர் யூஸ்ட் டு ரெப்ரசன்ட். எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன்? வேரியபிள்ஸ். பார்த்தோம் இல்லையா? வேரியபிள்ஸ்க்கு தான் ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுறோம். த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் F decreased by 5. Fலேருந்து 5 குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்னது? குறையிறது. டிக்ரீஸ்னால் என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். F - 5. The algebraic statement of S divided by 5. S 5ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இப்படியும் எழுதலாம், இல்லைனா S/5ன்னு எழுதலாம். If A's age is n years now. Aயோட வயசு வந்து இப்போ என்ன வயசுனா n. 7 years ago ஏயோட வயசு என்ன? இப்போ நம்மளோட வயசு என்ன? 10 வயசு. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசாக இருக்கும்? 3 years. எப்படி வந்துச்சு? அந்த 10ல் 7 மைனஸ் பண்ணோம் இல்லையா? அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க. இஃப் ஏஸ் ஏஜஸ் n. ஏயோட வயசு n,
7 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன வயசு? அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இருக்கிற வயசு என்ன, இதிலிருந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடிங்கும்போது 7 மைனஸ் பண்ணுவோம். n minus 7. If p minus 5 gives 12, then p is என்ன? அதாவது pங்கிற ஒரு வேல்யூவிலேருந்து 5 மைனஸ் பண்ணும்போது 12 கிடைக்குது அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன வேல்யூ இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நம்பர்லேருந்து 5 போனால் உங்களுக்கு 12 வரும்? 17. 17ல் 5 மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்? 12. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து fill in the blanks. அடுத்தது பாருங்கள், say true or false. இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, the length of part B in the pencil shown is a minus 6. length of part B. இப்போ இங்கே வந்து part Bங்கிறது இந்த போர்ஷன் மட்டும்தான் இல்லையா? இது வந்து ஏங்கிறது இது ஃபுல்லாக, 6ங்கிறது இது ஃபுல்லாக. ஆனால் இப்போ இங்கே வந்து பியோட போர்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, மொத்தமாக ஏலேருந்து இந்த 6 மைனஸ் பண்ணாவா? கிடையாது. 6ங்கிறதே இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது, ஏயும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ ஏ தான் உங்களுக்கு 6. அப்போ பி போர்ஷன் வந்து ஏ மைனஸ் 6ஆ? கிடையாது. அப்போ இது ஃபால்ஸ். அடுத்தது, if the cost of an apple is x, then and the cost of a banana is 5, then the total cost of fruits x. ஒரு ஆப்பிளோட காஸ்ட்டு எக்ஸ், பனானாவோடது 5. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு என்ன விலை வரும்? எக்ஸ் ப்ளஸ் 5. இது ட்ரூ. 10 more to 3 times c is. 3 times cனா என்னென்னு எழுதுவோம்? 3cன்னு எழுதியிருப்போம். இங்கே 10cன்னு எழுதியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். புரியுதுங்களா? 3 times c, அப்போ 3c வரணும். இது ஃபால்ஸ். If the cost of 10 rice bags is rupees t, then the cost of 1 rice bag is. ஓகே, மொத்தமாக 10 பேக்கோட விலை வந்து டி. அப்போ ஒரு பேக்னா என்ன பண்ணுவோம்? 10ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இது ட்ரூ. The product of q and 20 is 20q. ப்ராடக்ட்னாலே என்னது, நமக்கு மல்டிப்ளை பண்ணுவோம். The product of q and 20 is 20q. ஸோ இதுவும் என்னது தான்? ட்ரூ தான். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, அடுத்த 4th சம் பாருங்கள். அறிவழகன் is 30 years younger to his father. Write அறிவழகன்ஸ் ஏஜ் in terms of his father's age. அவங்க அப்பாவை விட இவன் வந்து 30 வயசு கம்மியாக இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவனோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே ஸோ அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். லெட் த ஃபாதர்ஸ் ஏஜ் நமக்கு தெரியாது இல்லையா, அப்பா ஏஜ். அப்போ நம்ம அதை என்னென்னு வச்சுக்குவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்பாவோட ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அறிவழகன் இஸ் 30 years younger. ஸோ 30 வயசு வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் வித்தியாசம். அப்போ வந்து அறிவழகனோட ஏஜ் என்னவாக இருக்கும்? ஹிஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 30. அப்பாவோட ஏஜிலேருந்து 30 இயர்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து அறிவழகனுடைய ஏஜ். அடுத்த கொஷின் பாருங்கள். இஃப் யூ இஸ் அன் ஈவன் நம்பர், யூ வந்து ஈவன் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஹவ் வுட் யூ ரெப்ரசன்ட் த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர், த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர்? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? யூவை வந்து யூ இஸ் அன் ஈவன் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு ஈவன் நம்பர் ஏதாவதுன்னு சொல்லுங்கள். 6ன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியறதுக்காக. த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் இஸ், நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் உங்களுக்கு 6க்கு அடுத்த ஈவன் நம்பர் என்னது? 8. இந்த 8 எப்படி வந்தது? இந்த 6 கூட 2 ஆட் பண்ணால் உங்களுக்கு 8 வருமா? அப்போ யூங்கிறது ஒரு ஈவன் நம்பர்னு வச்சுருக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்னால் அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். அப்போ யூ ப்ளஸ் 2. இப்போ இதுவே யூவோட ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் என்னவாக இருக்கும்? அந்த யூவிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 2வை மைனஸ் பண்ணணும். ஏன் 2வை மைனஸ் பண்ணுறோம்? ஈவன் நம்பர்னால் என்னது? 2 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான். ஓகே, அடுத்தது 6th கொஷின் பாருங்கள். வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். டி இஸ் ஆடட் டு 100. இது உங்களுக்குலாம் தெரியும். ஆட் பண்ணுறது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? டி இஸ் ஆடட் டு 100. அப்போ டி ப்ளஸ் 100. அடுத்தது 4 times q. 4 times 5 timesனாலே என்னது? எல்லாமே மல்டிப்ளை பண்ணும். அப்போ 4q, 4 times q அப்படிங்கிறது.
அடுத்தது 4 லெஸ் டு 9 டைம்ஸ் ஒய். அப்போ முதல்ல இந்த 9 டைம்ஸ் ஒய்ங்கிறது எழுதிக்கங்க. 9 டைம்ஸ் ஒய்ங்கிறது என்னது 9y. அது கூட இப்போ என்ன பண்ணுறாங்க 4 லெஸ் டு திஸ். அப்போ 4 அதுலேருந்து மைனஸ் பண்ணுறாங்க. இப்போ 9y மைனஸ் 4. சரிங்களா? அடுத்த 7th கொஷின் புக்கில் என்னென்னு பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ அல்ஜிப்ரிக்காக கொடுத்துட்டு வெர்பலில் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே ஃபஸ்ட் ஒன் பாரு. எக்ஸு டிவைடட் பை 3. எக்ஸு இப்படி ஒரு சிம்பிள் போட்டு 3 அப்படின்னா நம்ம ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுறோம்? எக்ஸ் இஸ் டிவைடட் பை 3. அவ்வளோதான். எக்ஸு டிவைடட் பை 3. அடுத்தது 11 + 10x. அப்போ 11 கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? 10x ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 10xக்கு முதல்ல என்னென்னு எழுதுவோம்? 10 டைம்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ x is added to 10 times x. x is added to 10 times x. அடுத்தது பாருங்கள் 70s. 70sனால் என்னது? 70 டைம்ஸ் s. ஓகேவா? இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் 70 and s இப்படியும் எழுதலாம். இது இன்னொன்று எப்படி எழுதலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் 70 and s அப்படின்னும் எழுதலாம். சரிங்களா? ஓகே. Answer the following question. If g is equal to 300, what is the value of g minus 1 and g plus 1? ஓகேவா? ஜியோட வேல்யூ 300 இருந்ததுன்னா ஜியில் 1 போனால் எத்தனை, ஜி கூட 1 ஆட் பண்ணால் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சமம். ஜியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 300. அப்போ ஜி ப்ளஸ் 1னா என்னது? 300 + 1 என்னது? 301. ஜியிலேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 300லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். என்னது? 299. அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் s if 2s minus 6 gives 30? இது ஆன்சர் பாருங்கள். 2s minus 6ங்கிறது அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்க? 13 கொடுத்துட்டாங்க. 2sனால் என்னது உங்களுக்கு? 2 டைம்ஸ் s. அதாவது எஸ்ஸையும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 2 டைம்ஸ் s அப்படிங்கிறது இந்த 30 கூட நம்ம இந்த 6ஐ வந்து நம்ம இந்த பக்கம் மைனஸ் 6ங்கிறது அந்த பக்கம் ப்ளஸ் 6ன்னு கொண்டு போய் எழுதுவோம். சரிங்களா? அப்போ 2 டைம்ஸ் s. 2 டைம்ஸ் sங்கிறது உங்களுக்கு இங்கே 30 + 6. அப்போ 2 டைம்ஸ் sனால் என்னது? 2s. ஸோ 2s இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 36 ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு இங்கே என்ன போட்டால் 36 ஆகும்? 2வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 2 இன்ட்டு 18. 2 18s are 36. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூ என்னது? 18. இப்போ போட்டு பாருங்கள். 2 இன்ட்டு 18 எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே 18 போடுறீங்களா? -6 போடுங்க. இது எத்தனை? 36. 2 இன்ட்டு 18 என்னது? 36. 36ல் 6 போனால் எத்தனை? 30. இந்த 30 தான் இங்கே வந்துருக்கு. புரியுதா? அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது உங்களுக்கு? 18. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் k/3 gives 5. இப்போ முதல்ல இந்த டேபிளை அவங்க கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. டேபிள் என்னது? கேயோட வேல்யூ 3, 6, 9, 12, 15, 18ன்னு கொடுத்துட்டாங்க. k/3 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ கேயை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3/3 1. இது 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6/3 2. இதை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 3s are 9. இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 3s are 12. இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 3s are 15. இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கேயோட வேல்யூ கண்டுபிடி. எங்கே k/3 போட்டோம்னா ஆன்சர் 5 வரணும். அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு k/3யோட வேல்யூ 5ன்னு வருது? கேயோட வேல்யூ 15 இருக்கும்போது. therefore கேயோட வேல்யூ என்னது? 15. கே 15 இருந்தால் தான் 15 3ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 5 வரும். ஓகே.